もしもーし。 Hello guys, anime stuff Tamil. Hey, I am back. Jujutsu Kaisen Season 5 Episode 2 previous upload பண்ண Episode 1 இன்னும் பார்க்கலனா மேல ஐகார்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. அண்ட் previous episodeல சுகுனாக்கும் காஷிமோக்கும் பாத்தீங்கன்னா ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஒரு ஃபைட்ல சுகுனா அவனோட ஹையானாரா ஃபார்முக்கு போயிருப்பான், அதாவது ஒரு cursed ஆப்ஜெக்ட் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு போயிருக்கும். இப்படி நடந்த அந்த ஒரு ஃபைட்ல ஃபைனலி சுகுனா என்ன பண்ணிருப்பான்னா அவனோட டிஸ்மேண்டில் ஒரு நெட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா காஷிமோவை அட்டாக் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்ல காஷிமோ ஹஜ்மே இறந்து போயிருப்பான். இப்படி காஷிமோவை டிஃபீட் பண்ணிட்டு அவன் கூட ஆஃப்டர் லைஃப்ல பேசிட்டு மறுபடியும் ரியாலிட்டியை காட்டும் போது இதுக்கு முன்னாடி ஹக்காரியும் உராமேவும் டொமைன் குள்ள போயிருப்பாங்க. அந்த டொமைன் பிரேக் ஆகுது, ரெண்டு பேருமே டொமைன்ல இருந்து கீழே விழுகுறாங்க. கூடவே சேர்த்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு யூஜி இட்டாதோரி அண்ட் ஹிகுருமா ரெண்டு பேருமே என்டர் ஆகுறாங்க, ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதோட அந்த ஒரு எபிசோட நான் முடிச்சிருப்பேன். அண்ட் இந்த ஒரு எபிசோட் 2ல டோட்டலா வேற ஒரு ஃபைட்டை காட்டுறாங்க. சோ அந்த ஃபைட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லேக் கோஷோ காலனியை காட்டுறாங்க. இந்த காலனிக்குள்ள பாக்குறதுக்கு டக்காக்கோ ஊரா மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு டிஃபரெண்டான கேரக்டரை காட்டுறாங்க. அண்ட் இந்த ஒரு பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு சமயத்துல அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே என்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கானா, இங்க என்னதான் நடக்குது, இந்த கல்லிங்கம் பிளான் பண்ண மாதிரி போகலன்னு அவனே இறங்கி இந்த விஷயத்த பண்றானா. இந்த கல்லிங்கம்ல ஆட் பண்ணப்பட்ட ஒரு ரூலும் மத்தவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கொன்னு பிரிசியஸா உருவாக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய அவிகன் சாஸ்டரர்ஸ் எல்லாத்தையுமே தேடி தேடி கொள்றதுக்காக ரெக்ரூட் பண்ணப்பட்டவங்க. இந்த விஷயம் உனக்கு போர் அடிச்சிருச்சா, இல்ல இந்த கேம் இவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு அவனே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா. இந்த கெஞ்சாக்கு என்னதான் வேணும், பாஸ்ட் லைஃப்ல எங்க எல்லாத்தையுமே கர்ஸ்ட் ஆப்ஜெக்டா மாத்தி மறுபடியும் செகண்ட் சான்ஸ் செகண்ட் லைஃப் கொடுத்துட்டு அதை உடனே பறிச்சுக்கிறானே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும் போதுதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா இந்த பொண்ணை கெஞ்சாக்கு தான் துரத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சுகுனா கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருப்பானா, எனக்கு ஏகப்பட்ட முக்கியமான வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். சோ அந்த முக்கியமான வேலை என்னன்னா இந்த கல்லிங் எம சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வரதுக்காக இவனே உள்ள இறங்கி எல்லா பிளேயர்ஸுமே கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணும்போதுதான் இந்த பொண்ணு தப்பிச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கா. அந்த ஒரு சமயத்துல கெஞ்சாக்கு ஏவி விட்டா ஒன் ஆஃப் த கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணோட தலையை டக்குன்னு கேப்சர் பண்ணுது. அப்படி கேப்சர் பண்ண அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரியும் அதுக்குள்ள வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அந்த பொண்ணால மூச்சே விட முடியல. அண்ட் அப்பதான் ஒரு மரத்துக்கு மேல கெஞ்சாக்கு உட்காந்துக்கிட்டு, இப்ப நீங்க ஒரு விஷயத்த சாப்பிடுறீங்க, அது டேஸ்டே இல்லாம மட்டமா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணுவீங்க, அதுவே அதிகமாயிருச்சுன்னா தண்ணி ஊத்தி அதை டைலூட் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் நீங்களும் எனக்கும், நீங்களே வெறும் சீசனிங் வாட்டர் மாதிரி தான், உங்களை கொள்றதுக்கு ரொம்ப எமோஷனலாகி கவலைலாம் பட வேணாம் அப்படின்னு கெஞ்சாக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு என்ன பண்றானா அவளோட கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளோட முடியில இருந்து ஒரு சின்ன புல்லட் மாதிரி பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா கெஞ்சாக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆக்சுவலா இந்த பவர் மையூர் அகாடமியால சீசன் 6 சீசன் 7 சரியா தெரியல, ஆல்ஃபோரன் என்ன பண்ணிருப்பானா டெக்குவை தேடி கொள்றதுக்காக ஒரு பொண்ணை ரெக்ரூட் பண்ணிருப்பான். அண்ட் அந்த ஒரு பொண்ணுகிட்டயுமே இதே மாதிரி பவர் தான் இருந்திருக்கும். சோ பேக் டு தி டாபிக். இப்படி அந்த பொண்ணு கெஞ்சாக்கு அட்டாக் பண்ணும்போது கெஞ்சாக்கு என்ன பண்றானா மரத்துல இருந்து கீழே இறங்குறான். அப்படி இறங்குற அந்த ஒரு சமயத்துல அந்த பொண்ணோட தலையை சுத்தி இருந்து அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு ஐஸா மாறிடுது. ஒரு ஐஸ் கியூபா மாறினதுக்கு அப்புறம் கெஞ்சாக்கு என்ன பண்றான்னு கீழே இறங்கிட்டு அந்த ஐஸ் கியூப் மேல டக்குன்னு சுண்டி விடுறான். இந்த வைப்ரேஷன்ல அந்த ஐஸ் கியூப் பிரேக் ஆகுது. ஆல்ரெடி இதுக்குள்ள தண்ணி இருந்ததுனால அந்த வாட்டர்ன்றது அந்த பொண்ணோட மூக்கா இருக்கட்டும் காதா இருக்கட்டும் கிடைக்கிற கேப் எல்லாத்திலுமே போயிருக்கும். கூடவே சேர்த்து அதுவும் ஐஸ் கட்டியா மாறி இப்படி உடையும் போது ஃபேஸ்ல அந்த பொண்ணுக்கு பயங்கரமான சிவியரான டேமேஜ் ஏற்படுது. இதனால சாகக்கூடிய நிலைமைக்கு அந்த பொண்ணு போறான். அண்ட் சாகக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கெஞ்சாக்கோ பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, எப்படி எல்லா பிளேயர்ஸுமே நீ ட்ராக் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போறான். அண்ட் செத்து போன அந்த பொண்ணோட உடம்பு முன்னாடி கெஞ்சாக்கு வந்து நின்னுட்டு ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி, அவேக்கனான சாசரர் மேல இருக்க சீல வச்சும் கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய சீல வச்சும் உங்களால ஈஸியா என்னால ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி நின்னுட்டு இந்த கெஞ்சாக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் கெஞ்சாக்கு பின்னாடி புதுசா ஒரு கேரக்டர் வந்து நிக்குது. அண்ட் வந்து நின்னுட்டு கெஞ்சாக்கு பார்த்துட்டு அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவன் செத்துட்டான்டா, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல உயிரோட இருக்கிறதுனால இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது பண்ணுவியா, செத்து போனவ முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும் போது இதை கேட்ட கெஞ்சாக்கு என்ன பண்றான்னா பின்னாடி வந்து அந்த கேரக்டரை பார்த்துட்டு, வெல் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன், பட் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கியா ஹாசனோக்கி அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு காட்டுறாங்க. இந்த பைபிள் தான் அயோரி ஹாசனோக்கி. ஜூட்சு கைசன் சீசன் 3 அனிமேலே இந்த ஒரு கேரக்டரை பார்த்திருப்பீங்க. ரெஜி கூட சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அண்ட் கூடவே சேர்த்து டக்காபா மெகுமே ஃபுஷிகுரு ரெண்டு பேர் கூடமே சண்டை போட்டிருப்பான். சோ இந்த பைபிள கெஞ்சாகோவை பார்த்து என்ன சொல்றானா, சரி சரி உன்னோட ஃப்ரெண்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு அசட்டுத்தனமா சொல்லும் போது இதை கேட்ட கெஞ்சாக்கு என்ன பண்றானா, நல்ல விஷயம் தான், அதுக்கு மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீ போர் அடிக்கவே கூடாது. அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா நீ எனக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ணேன் அப்படின்ட்டு ஹாசனோக்கியை பார்த்து கெஞ்சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இதை கேட்ட அயோரி ஹாசனோக்கி என்ன சொல்றானா, நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டியா, எனக்கு போதுமான அளவு நீளமான முடி இருக்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாக்கோவை பார்த்து முறைக்கும் போது
இருக்கும்போது இத பார்த்த கென்ஜாக்கு என்ன பண்றானா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு சமயத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அவங்களோட மொபைல் போனை எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன்ல சுகுனா கோஜோ சத்தரோவை கொன்னதை பாக்குறாங்க. அண்ட் இத பார்த்த கென்ஜாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு கென்ஜாக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது கேட்டா அயோரி ஹாசனோக்கி என்ன பண்றானா, அந்த கோஜோ சத்தரோ தோத்து போயிட்டானா, ஒருவேளை அவன் ஜெயிச்சிருந்தானா உன் கூட சண்டை போடும்போது எனக்கு பேக்கப்புக்கு ஆள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பட் பரவாயில்ல நானே அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு ஹாசனோக்கி ரெடியா இருக்கும்போது இதை கேட்ட கென்ஜாக்கு என்ன பண்றானா, நீ தான் பேக்கப்புக்கெல்லாம் எதிர்பார்த்திருப்ப, நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், இந்த ஷின்ஜுகுவை சுத்தி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிருக்கேன், அது தாண்டி என்னோட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இங்க சுத்தி இருக்கு, அது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கு, லைக் கர்ஸ் எனர்ஜியோட வால்யூம். நான் போட்டிருக்க அந்த பேரியருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட கர்ஸ் எனர்ஜி வால்யூம்ன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த கர்ஸ் எனர்ஜி வால்யூம்ல ஏதாவது டிஃபரன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை வச்சு யாரு உள்ள வரா யாரு வெளியே போறான்னு எனக்கு ஈஸியா தெரியும் அப்படின்னு கென்ஜாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அவன் எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இப்ப கர்ஸ் எனர்ஜிக்கு ஒரு வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் அந்த காலனிக்குள்ள 100 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கிட்டயுமே 1 கிலோ கர்ஸ் எனர்ஜி இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நான் கிலோ வைஸா வந்து உங்களுக்கு புரியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த காலனியை விட்டு அந்த பேரியர் விட்டு யாராவது ஒரு ஆள் வெளியே போனாங்கன்னா 1 கிலோ கர்ஸ் எனர்ஜி பாத்தீங்கன்னா கம்மியாகும். அதே மாதிரி அதிக கர்ஸ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது உள்ள வந்தாங்கன்னா அந்த வெயிட் இருக்கக்கூடிய கர்ஸ் எனர்ஜின்றது அதிகமாகும். இப்படி குறையிறது அதிகமாகறத வச்சு யாரு உள்ள வரா யாரு வெளியே போறான்னு சொல்லிட்டு கென்ஜாக்குவால கண்டுபிடிக்க முடியும். அதுலயும் எஸ்பெஷலி இவன் எதுக்காக இதை பண்ணிருக்கானா, ரெண்டாவது அதிக கர்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய யூட்டா கோட்ஸ் உள்ள வரானா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்ப யாரு ஃபர்ஸ்ட்னு கேப்பீங்க. சோ இப்ப இருக்கிறதுல அதிக கர்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா சுகுனா. அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் கூட இவனால தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பாக்குதோ அந்த எல்லா விஷயத்தையுமே கென்ஜாக்குவாலையும் பார்க்க முடியும். சோ இது எல்லாத்தையுமே அயோரி கிட்ட கென்ஜாக்கு பைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல இந்த அயோரி என்ன பண்றான்னா, சோ உனக்கு த்ரெட் வந்துச்சுன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் கூட கான்பிடன்ஸ் இல்லவே இல்ல அப்படின்ட்டு அயோரி சிரிக்கும் போது இதை கேட்ட கென்ஜாக்கு என்ன பண்றான்னா, உனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் சண்டை போட போறோம் அப்படின்ட்டு அயோரி மேல அவனோட ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஏவி விடுறான். அண்ட் அந்த ஒரு சமயத்துல அயோரி என்ன பண்றான்னா அவனோட பல்ல புடுங்கி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் மேல தூக்கி வீசுறான். மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு சமயத்துல கென்ஜாக்கு அயோரிய பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, உன்னோட இந்த ஒரு பவர் வச்சுக்கிட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னு நீ எப்படி நினைச்ச அப்படின்னு கென்ஜாக்கு பைய கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா அயோரி நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அயோரி என்ன பண்றானா அவனோட கண்ணை பிடிங்கி டைரக்டா அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் மேல தூக்கி வீசும்போது வியடா தேன் சிட்டி நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த ஒரு குருவி தேனை குடிக்கும்ல, அந்த ஒரு குருவியோட மூக்கு அழகுன்றது எவ்வளவு நீளமா இருக்கும், அதே மாதிரி ஏகப்பட்ட பறக்கக்கூடிய கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா டைரக்டா அயோரியோட கழுத்திலே வந்து சொருகுது. அப்படி சொருகும் போது கென்ஜாக்கு அவனை பார்த்து என்ன சொல்றான்னா, உன்னால ஆர்சிடி யூஸ் பண்ண முடியும் தானே, பட் இந்த ஒரு நிலைமையில உன்னோட கழுத்துக்கு கீழே உன்னால ஆர்சிடியை யூஸ் பண்ணவே முடியாது. என்னதான் நீ ஒரு மட்டமான ஆளா இருந்தாலுமே நீயும் ரீஇன்கார்னேட்டான ஒரு பிளேயர் தான், என்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு உன்னை கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு இந்த கென்ஜாக்கு பைய சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதை பார்த்து அயோரி என்ன பண்றான்னா, சாகக்கூடிய அந்த நிலைமையிலும் கூட இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கேட்டாலே அதுதான் நானும் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அயோரி கேட்கும் போது இதை கேட்ட கென்ஜாக்கு என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலையா, பேசிக்காவே நான் ரொம்ப அதிகமா பேசுவேன், அதனால நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்றது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்காது, அதுலயும் குறிப்பா எனக்கு தேவையே இல்லாத ஆட்கள் கிட்ட பேசும்போது அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், இந்த ஜப்பான் மக்களை மாஸ்டர் டென்ஷன் கூட ஒரு மாஸ் மெர்ஜ் பண்றதுக்காக இந்த கல்லிங்கேம் முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா நான் போட்ட பைண்டிங் வாவுக்கு ஏத்த மாதிரி இந்த கல்லிங்கேம் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் தேடி தேடி கொண்டாகணும் அப்படின்னு கென்ஜாக்கு சொல்லும் போது இது கேட்ட அயோரிக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர எனக்கு சத்தியமா புரியல அப்படின்ட்டு அயோரி கேட்கும் போது இந்த கென்ஜாக்கு பைய கொடூரமா வில்லத்தனமான ஒரு சிரிப்பு போட்டுட்டு, நீ இதோரலும் பார்க்காத ஒரு விஷயத்த உனக்கு பார்க்கணும்னு ஆசை கிடையாது, அதாவது நீ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு யோசிச்சு வச்சிருப்ப, அந்த விஷயம் உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா, அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு இல்லனா நீ வாழ்றதே தேவையில்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு இந்த இடத்துல கென்ஜாக்கு என்ன பண்றான்னா அயோரி ஹாசனோக்கிய கொன்னுறான். அப்படி அவனை கொன்னுட்டு அடுத்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போகும்போது கென்ஜாக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு சடனா ஃபுமிகோ டகாபா வந்து நிக்கிறான். ஏன்னா கென்ஜாக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பான்னா, இந்த பேரியருக்குள்ள ஐ மீன் இவன் போட்டு வச்சிருக்க இந்த ஷின்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய பேரியருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா அந்த கர்ஸ் எனர்ஜி வால்யூமை வச்சு ஈஸியா யாரு வரா போறான்னு சொல்லிட்டு அவனால சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்துல அவனால சென்ஸ் பண்ண முடியாம போனா கூட அவன் விட்டு வச்சிருக்க ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்குல்ல, அது பாக்குற விஷயத்த கென்ஜாக்குவாலுமே பார்க்க முடியும். இதுல கென்ஜாக்கு ஷாக்கிங் தர விஷயம் என்னன்னா, கென்ஜாக்கு டகாபா வந்தது சென்ஸ் பண்ணிட்டான். அப்படி சென்ஸ் பண்ணும்போது டக்குன்னு டகாபா என்ன பண்றான்னா கென்ஜாக்கு முன்னாடியே வந்து நிக்கிறான். இவன் எப்படா நான் சென்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு முன்னாடியே வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல கென்ஜாக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கான். அண்ட் அந்த ஒரு சமயத்துல இந்த டகாபா பையன் என்ன பண்றான்னா, ஒரு வழி அங்க வந்துட்டானா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு காமெடியை போடுறான். பட் அந்த காமெடி என்னன்னு சொல்லிட்டு சரியா எனக்கு புரியல. பட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க மறக்காம கம்ச திட்டிட்டு போங்க. அண்ட் அப்ப கென்ஜாக்கு என்ன பண்றான்னா
டைரக்டா டக்காபா முன்னாடி போய் வந்து நின்னுட்டு இவன் தன்னந்தனியா என் கூட சண்டை போட வந்திருக்கானா. இங்க சுத்தி முத்தி பாக்கும்போது மேமேவோட எந்த காக்காவும் இல்ல. அப்படின்னா மேமே என்ன வாட்ச் பண்ணல. இவனோட கர்சனேஜ் லெவல வச்சு பாக்கும்போது இந்த இடத்துக்கு சடனா வந்திருக்கானா மேபி மேமேவோட தம்பியா இருக்கக்கூடிய உய்வியோட கர்ஸ்ட் டெக்னிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உய்வி கிட்ட 2 விதமான கர்ஸ்ட் டெக்னிக் இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி சோல ஸ்வாப் பண்ணி யூஜி ததர் என்ன பண்ணிருப்பானா குசகாபே கூட ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பான். அது ஒரு பவர். ரெண்டாவது என்னன்னா இந்த பைபிளியால ஈஸியா எல்லாத்தையுமே டெலிபோர்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு விஷயத்த ஷுபுயா இருக்கப்ப அதாவது சீசன் 2ல நீங்க பாத்திருப்பீங்க. அண்ட் இதெல்லாம் யோசிச்சு பார்த்த கெஞ்சாக்கு என்ன பண்றானா இப்படிப்பட்ட ஒரு ஆளை என் கூட சண்டை போட அமைச்சிருக்காங்களா. இத பாக்கும்போது எனக்கு என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. பட் அதே சமயத்துல ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு புரியுது அப்படின்ட்டு கெஞ்சாக்கு என்ன பண்றானா பூரான் மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ டைரக்டா டக்காபா மேல ஏவி விட்டு அவனை அட்டாக் பண்றான். அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸுமே என்ன பண்ணுதுன்னா டக்காபா மேல அடிச்சு மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்துது. அண்ட் இத பார்த்த கெஞ்சாக்கு என்ன யோசிக்கிறானா நம்ம அடிச்சடி அவன் மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான் அவனோட கதையை முடிஞ்சிருச்சு. இப்படி அவேக்கனான இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே போர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் கூட சண்டை போடுற பொட்டன்ஷியல் இருக்க ஒரே ஒரு ஆளு அந்த ஹிகுருமா மட்டும்தான் அப்படின்ட்டு கெஞ்சாக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழிக்குள்ள இருந்து ஃபுமிகோ டக்காபா எந்திரிச்சு வரான். அண்ட் எந்திரிச்சு வரும்போது டே முட்டா பையில என்னையா நீ கொல்ல பாக்குற, உன் கைய காலெல்லாம் உடைச்சு தூக்கி உன்ன ஜெயில போடுறேன் பாரு, ரெடி ஆயிரு அப்படின்னு கத்திக்கிட்டே ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றான்னா அந்த குழியில இருந்து பொறுமையா எந்திரிச்சு வெளியே வரான். அண்ட் இதை பார்த்த கெஞ்சாக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. ஏன்னா கெஞ்சாக்கு ஆக்சுவலா என்ன நினைச்சிருப்பானா இவன் யூஸ் பண்ண அட்டாக் வந்து அவன் மேல ஒர்க் ஆயிடுச்சு நினைச்சிருப்பான். அண்ட் அதை தாண்டி இவன் இப்படி அட்டாக் பண்ணி அது ஒருத்தங்க மேல விழுந்து அவங்க இந்த மாதிரி தப்பிச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்த விஷயம் சென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு கெஞ்சாக்கு. அண்ட் அந்த ஒரு சமயத்துல ஃபுமிகோ டக்காபா பொறுமையா எந்திரிச்சு இந்த உலகம் முழுக்க த்ரில்லான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல மோஸ்ட் த்ரில்லிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பிளேல மத்த கேஸ்ட் மெம்பர்ஸ் தாண்டி ஐ மீன் ஹீரோ ஹீரோயினி மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் தாண்டி ஒரு காமெடியன் அந்த ஷோவை மொத்தமா தன்னோட கைக்குள்ள கொண்டு வரான் பாத்தியா, அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு ஃபுமிகோ டக்காபா ஃபன்னியா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த கெஞ்சாக்கு என்ன பண்றான்னா நீ சொன்ன விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பைபிளுமே கொடூரமான ஒரு சிரிப்பை போடுறான். அண்ட் 2 பேருக்குள்ளயுமே சண்டை ஸ்டார்ட் ஆக போது ஃபுமிகோ டக்காபாவை சம்பந்தமே இல்லாம எதுக்கு இங்க அமுச்சு விட்டுருக்காங்க. அண்ட் இங்க வந்துட்டு ஆக்சுவலா ஃபுமிகோ டக்காபா என்னதான் பண்ண போறான், ஏன்னா பைபிளோட கர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அதுவும் ஃபுல்லா தெரியல, ஓரளவு மட்டும் தான் தெரியும். அண்ட் ஃபுமிகோ டக்காபா மோஸ்டா யாரையுமே கொல்லணும்னு கூட நினைக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஆள் கெஞ்சாக்கு கூட என்னதான் பண்ண போறான். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் கவர் பண்றேன். which means இந்த ஒரு எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னடா சீக்கிரமா முடிச்சேன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம், ஏன்னா இதோட முடிச்சாதான் நெக்ஸ்ட் எபிசோட இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்காவே முடிக்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல ஏகப்பட்ட கொடூரமான விஷயங்களும் ஃபன்னியான விஷயங்களும் நடக்க போகுது. அந்த எபிசோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங்ல நீங்க எவ்வளவு எனக்கு தருவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் தட்டிட்டு போங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல கீழே சேனல் பக்கத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு கொலாப்ல கொடுத்திருப்பேன். சோ மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஏன்னா ஏகப்பட்ட காப்பிரைட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. சோ சேனல் போச்சுனா கூட டக்குன்னு இன்னொரு சேனலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுல என்னால வீடியோ போட முடியும். சோ அதுக்காக மறக்காம அந்த ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறவர்களும் வரட்டும்.